இந்த குழந்தைய பெற்றவங்களாம் யார் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறீங்களாம்ல, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டேங்குது. விஜய் சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் தான் குழந்தைங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு பெரியவங்க யாரை எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுறீங்களாம்ல. யார் அது? இல்ல, ரிப்போர்ட் பண்ணது யார் நான் கேட்குறேன். ஏன்னா லூசாடா நீங்கள், மெண்டலாடா. அந்த குழந்தைக்கு இருக்கிற புத்தி விட உங்களுக்கு இல்லையாடா லூசு புண்டைங்களா. வருஷம் பூரா தான் காலையில் 25 இட்லி 10 மணிக்கு என்னென்னமோ சாப்பிட்றீங்க, மத்தியானம் நல்லா வளைச்சிக்கிட்டு பாயசத்தோடு சாப்பிட்றீங்க, நைட்டு வெட்டி வெட்டி முழுங்குறீங்க. ஒரு நல்ல ஆட்சி வர்றதுக்காண்டி 2 நேரம் பசியாக இருந்தால் அவங்க உயிராக போயிடும். உங்கள் உயிராடா போயிடும் புண்டைங்களா. இந்த குழந்தைக்கு இருக்க புத்தி புண்டோட உங்களுக்கு இல்லையாடா. அந்த குழந்தைய பெற்ற தாய் தோப்பான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எவன்டா வீடியோ கொடுத்தேன் புண்டாமனா, எவன்டா வீடியோ கொடுத்தேன் சுன்னி, எவன்டா வீடியோ கொடுத்தவன். அந்த குழந்தைக்கு இருக்க புத்தியோட உங்களுக்கு இல்லையே. மாற்றம் வரணும். விஜய் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், ஒரு மாற்றம் வரணும்னு அந்த குழந்தை சொல்கிறப்போ மூடிக்கிட்டு குழந்தை சொல்கிறீங்கள. உனக்கு புத்தி இருந்துச்சுன்னா என்ன செய்வேன்? லஞ்சம் கொடுக்குறப்போ எனக்கு லஞ்சம் ஆனால் நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு லஞ்சத்தை வாங்காமல் அனுப்பிச்சி விட்டுவிட்டு நீ உனக்கு என்ன தேவையோ அந்த ஓட்டை நீ போட்டிருக்கணும். லஞ்சத்தையும் வாங்கிட்டு நான் லஞ்சம் வாங்கிட்டேன்னு சொல்லி லஞ்சம் வாங்கினோன்னு கோட்டை போடுறேன். ஆனால் நாடு எங்கே குட்டி சேவர் ஆகுதுன்னு உனக்கு தெரியல. இப்படி தானே நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். எல்லா குடும்பத்திலும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. காசு வருதா ஆடு வாயை பழக்கிறது. உங்களை வச்சுட்டு எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சு சாப்பிட்றானுங்க இந்த அரசியல்வாதின்னு ஏதாவது தெரியுதாடா லூசு புண்டைங்களா, மெண்டல் புண்டைங்களா, லூசு புண்டைங்களா, மெண்டல் புண்டைங்களா. புத்தி இருக்கா இல்லைன்னா சோறு திங்கிறீங்களா இல்லை கீய திங்கிறீங்களா நாயுங்களா. அந்த குழந்தை சொல்கிறத கேளுங்கடா. இந்த 30 விஜய் ஜெயிக்கல, மறுபடியும் எலெக்ஷன் வரும் தமிழ்நாடு வரும். நான் சொல்கிறேன், எஸ் ரவிச்சந்திரன் திருஷ்ணாப்பள்ளி, எஸ் என்னை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, ஷூட் பண்ணாலும் சரி, என்னை ஆள் இல்லாமல் பண்ணாலும் சரி, ஐ டோன்ட் கேர். எதுக்கு இந்த வீடியோனா, உண்மையான நல்ல எண்ணம் உள்ள ஒரு உள்ளம் நான் சொல்கிறத யோசிக்கும். போதல்லாத ஒரு ஊர், நிம்மதியான ஒரு குடும்பம், அழகான ஒரு வாழ்க்கை, அதுக்கான விஜய் வராரு. அதை தடுக்கிறதுக்கு திமுக கட்சி பாம்பு மாதிரி வருது, பொய் ஓட்டு போடுது. சூதானமாக முழிச்சுக்குங்க.